ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரம் சாரமான ஒரு உடனடி ஊறுகாய் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஊறுகாய் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மாங்காவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டு மாங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தோலும் நீக்கினதும் இது சுத்தமாக கழுவிட்டு ஒரு துருவில் வச்சு நல்லா துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம துருவி வச்ச மாங்காயில் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 வரமிளகாவை சேர்த்து கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ண மாங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் தொக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான மாங்காய் தொக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காய் ஊறுகாவுக்கு கட் பண்ணவோ காய வைக்கவோ தேவையில்லைங்க. இது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஊறுகாய் ரெசிபிங்க. இந்த டேஸ்டியான ஊறுகாய் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.